ஹாய் மக்களே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கோல்ட் சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் டிஜிகோல்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி நான் அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தங்கமயிலில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்கிறனால நான் ஜிஆர்டியில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஆனால் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஏன்டா ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இப்படித்தான் வந்து இருக்கும். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூரிட்டி, அப்புறம் வந்து அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம பேர், நம்மளோட அந்த கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்ன பிளானில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்காக ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அப்படின்றத நமக்கு வந்து டிஜி கோல்டுக்கு அதை கொடுத்துருக்காங்க. டோட்டல் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா என்ன சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8730 ரூபா வந்து நான் வந்து கட்டியிருக்கேன். ஜாயின் பண்ண டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 26. எனக்கு வந்து மெச்சூரிட்டி என்றைக்கு ஆகுது அப்படின்னா டிசம்பர் 22. கிட்டத்தட்ட கரெக்டாக 300 நாள் நமக்கு வந்து டிஜி கோல்டில் வந்து நமக்கு டைம் இருக்கும். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா பே நவுன் கிடக்கும். இங்கிட்டு வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி அதுக்கான பட்டனுமே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதையும் வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம எந்தெந்த டேட்டில் அமௌண்ட் என்னென்ன போட்டிருக்கோம், நமக்கு அன்னைக்கு எவ்வளோ வந்து சேவ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக வரும். இதுக்கடையில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கு கீழே வந்து வெயிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெயிட் வந்து நம்ம எவ்வளோ பைசாக்கு எவ்வளோ வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றதுக்கான வெயிட்டும், பக்கத்தில் வந்து கீழே பெனிஃபிட் வெயிட் அப்படின்றது நம்ம வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்படின்றது. இதில் பார்த்திங்கனாலே தெரியும் நமக்கு வந்து நான் எத்தனை பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 78 பேமெண்ட் நான் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு பெனிஃபிட் வந்து 77 மில்லிகிராம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மில்லிகிராம்ஸ் வர்ற மாதிரி தான் நான் வந்து சேவ் பண்ணியிருப்பேன். அது எப்படின்றதையும் கீழே லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ 78ல் 1 மட்டும் ஏன் மைனஸ் ஆகுது அப்படின்னா அந்த 1 வந்து எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்து அன்றைக்கி அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக போயிட்டேன். அதாவது ₹1 ₹2 தான் நான் கம்மியாக போட்டேன். அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட் வெயிட் வந்து எனக்கு கிடைக்கல. இப்போ ₹105 போட்டு பார்த்தா 8 கிராமும் 1 மில்லிகிராமும் நமக்கு சேர்ந்துருக்கு. அதே 104 மில்லிகிராம் போட்டோம் அப்படின்னா அதே 8 மில்லிகிராமும் 1 மில்லிகிராம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ ₹1 டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு இதில் வருது. இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ₹1 கம்மி பண்ணோம் அப்படின்னா 7 மில்லிகிராமும் பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராமும் கிடைக்குது. இப்போ இதே சமயத்தில் வந்து அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட போட்டு பார்ப்போம். இப்போ ₹111 போட்டிருக்கேன். ஆனால் பாருங்கள் ₹104 என்ன கிடச்சிச்சோ அதே தான் வந்து ₹111 கிடச்சிச்சு. இப்போ ₹113 போட்டு பார்க்கேன், அதே மில்லிகிராம் தான் கிடைக்கும். 114க்கும் அதே மில்லிகிராம் தான் கிடைக்கிது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ₹116 வர வந்து அதே அமௌண்ட்டுக்கு தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. இப்போ ₹118 நான் போடும்போது தான் 9 மில்லிகிராமும் எக்ஸ்ட்ரா போனஸாக 1 மில்லிகிராமும் வந்து ஆட் ஆகுது. அப்போ ₹104க்கும் அதே 8 மில்லிகிராம் தான், ₹118க்கும் அதே மில்லிகிராம் தான். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ₹14 நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது. ₹14 நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே ஆட் ஆகலை. அப்போ ஒரு பேமெண்ட்டுக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ₹10 ₹13 கூட போச்சு அப்படின்னா 10 பேமெண்ட்டுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற 9 மில்லிகிராம் வந்து நமக்கு கம்மியாக வந்து கிடைக்கிது. ஸோ அமௌண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் இப்படி போட்டு பாருங்கள். கொஞ்சம் அமௌண்ட்லேருந்து கூட கூட்டி பாருங்கள். அப்போ 8 மில்லிகிராம் கிடைக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்றத பாருங்கள். அப்போ அதுதான் வந்து ஓகேவாக இருக்கும். அப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டான அமௌண்ட்டுக்கு கரெக்டான லாபத்தோடு நமக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும். ₹1000 போடுறீங்க அப்படின்னா அந்த ₹1000 மொத்தமாக பேமெண்ட் பண்ணாமல் அந்த ₹1000 வந்து 9 பேமெண்ட் 10 பேமெண்ட்டாக பிரித்து பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா நிறையா மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் ஏன்டா டிஜிகோல்ட் ஓப்பன் பண்ணோன்னு இது கண்டிப்பாக நினைக்க வைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ தங்கமயிலை பொறுத்தளவும் நம்ம எத்தனை பேமெண்ட்டும் வந்து நம்ம பண்ணலாம், எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா
நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். அப்போ அதனால அவங்க என்னன்னா, நம்ம இப்போ 10 பேமெண்ட் போட்டோம் அப்படின்னா, ஒரு 3 நிமிஷத்துக்கு 4 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம மைண்ட் செட் என்னாகும், எரிச்சலா இருக்கும். அப்போ மொத்தமா போட்டு விட்ருவோம் அப்படின்னு நினச்சி போட்டு விட்ருவோம். அப்போ அது வந்து கம்பெனிக்காரவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கு வந்து லாஸ் ஆகும். இதே நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா, 10 பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. அப்போ 1/2 மணி நேரத்துக்கு நம்ம பொறுமையா பண்ற பட்சத்தில நமக்கு ஆதாயம் இருக்கு. ஆனா, இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள நமக்கு மூளையே காஞ்சு போயிரும். பயங்கரமா வந்துரும். ஏன்னா, அந்த அளவுக்கு நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இத வந்து அவங்க சரி பண்ண சொல்லி நெறைய இடத்துலேருந்து கம்ப்ளைண்ட் வந்து போகுது. பட் ஆனா, அவங்க வந்து சரி பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதில வந்து அவங்களுக்கு ஆதாயம் இருக்கு. இப்போ நம்ம வந்து 10 பேமெண்ட் உடனே பண்ணும்போது, அது அவங்களுக்கு வந்து நட்டமா தான் ஆகும். ஸோ, அதனால வந்து அவங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்ப வருது. ஏன்டா இது ஓப்பன் பண்ணணும்? இதுக்கு நம்ம லாபத்த எதிர்பார்க்காம நம்ம தங்கமயில்லையோ வேறு எதுலயாச்சும் வந்து அமௌண்ட் போடலாம் போல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே நம்ம வந்துருவோம். ஸோ, கண்டிப்பா நீங்க போடுறீங்க டிஆர்டியில் டிச்சிகோல்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை வந்து ரொம்ப தேவை. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். உள்ளே போகிறதுக்கே டைம் ஆகும். ஆனால் அப்படி வந்து நீங்கள் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆனாலும் நமக்கு இதில் வந்து பெனிஃபிட் இருக்குது. யாரெல்லாம் டிஆர்டி இன்ஸ்டாகோல்ட் ஓப்பன் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.